அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருடத்தின் 5வது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையை காணலாம். ஆவணி மாதம் 1 முதல் 31ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்கள் இந்த மாதம் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாளர்கள். ஆவணி மாதம் 10ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய், சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாளர்கள். ஆவணி மாதம் 15ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். ரிஷபராசியில் குரு, மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி, கன்னிராசியில் கேது. சந்திர பகவான் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ஆவணி மாதம் பெரும் பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி வருகிறது. ஓணம் பண்டிகை, எண்ணற்ற சுப நாட்கள் வருகிறது. ஆவணி மாதம் என்றாலே குடும்பத்தில் மங்கள காரியங்கள், சுப விசேஷங்கள் செய்யக்கூடிய மாதம். மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார். இது பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருடம் முழுவதும் ஜென்ம ராசியிலே ராகு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், திருமணமானவர்கள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் கொஞ்சம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். ஜென்ம ராசியிலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது அப்போது பயம் காட்டுற மாதிரி உங்களுக்கு குடும்ப நபர்களை பற்றியோ வேலை தொழில் பற்றியோ ஒரு பயம் வந்து கொண்டே இருக்கும். கடந்த மாதம் 6ஆம் வீட்டின் அதிபதி 5வது வீட்டிலே சஞ்சாரம் செய்தார். உங்கள் பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு இப்படிலாம் ஏற்பட்டுருக்கும். இந்த ஆவணி மாதம் மீனராசிக்கு 6வது வீட்டிலே சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே 6வது வீட்டிலே சூரியன், செவ்வாய், சனி, கேது, ராகு இப்படி எந்த கிரகம் சஞ்சாரம் செய்தாலும் சுக்கிரன், குரு பகவானை தவிர மற்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும்போது பகை, கடன், நோய், வழக்கு, வில்லங்கம் இதெல்லாம் தீரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் நினைச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி இந்த ஆவணி மாதம் மீனராசி என்பர்கள் உங்கள் வேலை, உங்கள் தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். புதிதாக அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். தேர்வு எழுதலாம். உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை சனிச்செவ்வாய் பார்வையில் சூரியன், சுக்கிரன் கூட்டணி. 6வது வீட்டிலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கும் போது எலக்ட்ரானிக் பொருட்கள், செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, டிவி, பிரிட்ஜு இந்த மாதிரி ஒரு சில எலக்ட்ரானிக் பொருட்கள் லிப்போர் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி, வாகனம் ஏதாவது லிப்போர் ஆகும், அதுக்கு செலவு பண்ணக்கூடிய நிலை மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. 12வது வீட்டிலே 7.5 நாட்டு சனியில் விரையச்சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனி பகவானுடைய பார்வை 6வது வீட்டின் மேல் விழும்போது 6ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது வேலை மாற்றணும், இப்போ இருக்கின்ற வேலையில் சம்பளம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிதுன்னா இருக்கின்ற வேலையை விட்டுட்டு நீங்கள் வேறு வேலைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை மாற்றத்திற்கான ஒரு மாதமாக ஆவணி மாதம் மீனராசி என்பளுக்கு இருக்கும். மீனராசியின் அதிபதி 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டிற்கு 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் கூட்டணி சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார்கள். தைரிய, வீரிய, சகோதர ஸ்தானத்திலே, சகாயஸ்தானத்திலே குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். செவ்வாய் உங்களுக்கு நல்ல நிலையை காட்டுகிறார். ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்வார். வீடு, மனை, நிலம், சொத்து, அசையா சொத்துக்கள் ஏதாவது விற்க வேண்டியது இருந்தால் விற்கலாம், வாங்க வேண்டியது இருந்தால் வாங்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில் கொடி கட்டி பறக்கும். வீட்டு மனை, வாங்கி போட்ட வீட்டு மனைலாம் எல்லாமே விற்று தீர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு.
4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அவருடைய 7ஆம் பார்வை 10வது வீட்டிற்கு விழும். வேலை சார்ந்து தொழில் சார்ந்து மீனராசி என்பளுக்கு கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாக இருக்கும். கோச்சாரத்திலே 4வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஏன்னா சுகஸ்தானம் அந்த இடத்துல செவ்வாய் போகும்போது இரத்தம் சார்ந்த பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்கிறார். 5வது வீட்டிலே புதன் வந்திருக்கும் போது உங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்கும். அல்லது நீங்களே கூட உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினச்சா உயர்கல்வி தாராளமாக படிக்கலாம். ரியல் எஸ்டேட் புரோக்கர், மீடியேட்டர், முதலீடு இல்லாமல் அப்படி மாற்றி விடக்கூடியவர்கள், முதலீடு இல்லாமல் கை காசு போடாமல் தரக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு. 5வது வீட்டிலே கோச்சாரத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது அவர் கடகராசியிலே புத்திகாரகன் சஞ்சாரம் செய்யும்போது கொஞ்சம் புத்தி வழியில் எண்ணங்கள் வழியில் கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க. ஆவணி மாதம் 15ஆம் தேதி 6வது வீட்டிற்கு புதன் சஞ்சாரம் செய்வார். சூரியன் புதன் கூட்டணி. சனி பகவான் பார்வையில் சூரியன் புதன் இருக்கும்போது புத அதியோகம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக வேலை செய்யும். அரசு தேர்வு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறலாம். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, சட்ட சிக்கல் இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மீன ராசி அன்பர்களுக்கு உண்டு. மீனராசிக்கு 7வது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். கேது 7வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும். உறவினர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருக்காது. குடும்ப நபர்களை தவிர வெளியிட நபர்களை பெரும்பாலும் மீனராசி நண்பர்கள் நம்பாதீங்க. நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றங்களே மிஞ்சிருக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கன்னியிலையும் மீனத்திலையும் ராகுகேது இருந்தால் இந்த ராகுகேது பெயர்ச்சி வரை நீங்கள் வரன் பார்க்காமல் இருப்பது நல்லது. இப்போது உங்களுக்கு கேது திசை நடந்துச்சுன்னா பெரும்பாலும் திருமணத்திற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும். கேது திசை நடக்கக்கூடியவர்கள் உங்கள் ஜாதகத்தை நன்றாக பார்த்து திருமணத்திற்கு வரன் பார்க்கும்போது ஜாதகத்தை நன்கு அலசி ஆராய்ந்து திருமணம் செய்து கொள்வது நல்லது. தைரிய வீரியஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் மீனராசி என்பளுக்கு பேச்சுவாக்கள் தான் இருக்கும். உங்களுடைய எண்ணம் செயல் அனைத்தும் பேச்சுவாக்கள் தான் இருக்கும். அதை செயல்படுத்த முடியாது. கோச்சாரத்திலே 3, 6, 12ஆம் வீட்டில் குரு பகவான் வரும்போது நமக்கு எவ்வளோ எண்ணங்கள் எவ்வளோ ஆசைகள் இருக்கும். அதையெல்லாம் நிறைவேற்றி விடாமல் குரு பகவானும் கொஞ்சம் தடங்கள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். காரியத்தில் தடைப்படுத்தி ஒரு தடவைக்கு பல தடவை நாம் முயற்சி செய்த பிறகு அந்த காரியங்கள் வெற்றியாகும். நாம் செல்கின்ற காரியங்களில் நஷ்டம், விரயம் இப்படிலாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. மீன ராசி அன்பர்களுக்கு 7.5 நாட்டு சனியில் விரயச்சனி. ஜென்ம ராசியிலே ராகு, 7வது வீட்டிலே கேது. ஆவணி மாதம் 10ஆம் தேதி 7வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எதிர்பாலினவர்கள் வழியில், ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும், எதிர்பாலினவர்கள் வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அசிங்க அகுமானப்படக்கூடிய நிலை வந்துடும். திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவிக்குள் ஆவணி மாதம் 10ஆம் தேதி பிறகு ஓரளவு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. ஆவணி மாதம் விநாயகர் எழுதிய விதி மீனராசி என்பளுக்கு என்ன சொல்கிறதென்றால், ஆவணி மாதம் பெரும் பண்டிகையான விநாயகர் சதுர்த்தி வருகிறது. விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை காலையில் நேரமாக எழுந்து குளிச்சுட்டு அரச மரத்தடியும் விநாயகரையும் வலப்புறமாக 7 சுற்றும், இடப்புறமாக 2 சுற்றும் விநாயகரையும் அரச மரத்தையும் சுற்றி விநாயகரை வேண்டுங்க. ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையில் எப்போது நல்ல காலம், திருமண தடை, வேலை தொழில் வருமான தடை, குடும்பத்தில் எண்ணற்ற பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து வை அப்படின்னு விநாயகர் பெருமானை மனமுருக வேண்டுங்க. விநாயகர் உங்களுக்கு நல்வழி காட்டுவார். விநாயகர் சதுர்த்தியிலிருந்து மீனராசி என்பளுக்கு கொஞ்சம் நல்வழி காட்டக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள்
மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.